சரி, இப்போ நம்ம வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ரீடிங் பார்த்துடலாம். இந்த க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து கொஞ்ச நாளாக வந்து உங்கள் மைண்டில் சில விஷயங்கள், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் லைஃப்பில் வரணும்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்க. அதுக்கான முயற்சிகளை செய்கிறதுக்காக கூட சில பேர் அந்த ஒரு இதில் ப்ராசஸில் இருக்கலாம், மைண்டில் ஓட்டிகிட்ருக்கலாம் நீங்கள். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தோணியிருக்கலாம். சில பேர் வந்து அதுக்கான ஆக்ஷனில் இறங்கியிருப்பீங்க. ஒரு சிலர் அதை பற்றி தாட்டில் மட்டும் ஓட்டிகிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு சிலர் அதுக்கான ஆக்ஷன் எடுத்திருப்பீங்க. இது மனசில் மட்டும் நினச்சிட்ருக்கிறவங்க உங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ 20-25 இருப்பீங்க. மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசியில் இருப்பீங்க. ஆக்ஷனில் இறங்கினவங்களாம் வந்து மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னமாக கூட இருக்கலாம். நீங்கள் ஆக்ஷன் இறங்கிட்டீங்க. நீங்களாம் வந்து அபவ் 25, 30, 35 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. உங்களுக்கான அந்த பர்சன் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வரப்போகிறாங்க. ஓகேவா? அவர் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா, அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் தான் அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபத்தில் கூட இருக்கலாம் இந்த ராசி அல்லது லக்னத்தில். இப்போது நீங்கள் இந்த சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க இந்த ரிலேஷன்ஷிப்காக தான் காமிக்குது. ஸோ தட் அதே மாதிரி நீங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்கப்பா. ரிலேஷன்ஷிப்பை நம்பி நிறையா ஏமாந்தும் இருக்கீங்க. ஒரு சிலர் இந்த ஆக்ஷனில் இறங்குனவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் உங்களோட இந்த ஆழ்மன பதிவுகளில் இருக்க அந்த ரெக்கார்ட்ஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களோட அந்த ஃபெயிலியர் அங்கே நல்லா அவங்க வந்து ரொம்ப வெல் செட்டில்டாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன், ரொம்ப கரேஜான பர்சன். ஓகேவா? எள்ளுன்னா எண்ணெயாக நிற்பாங்க. நீங்கள் வந்து இவ்வளோ ரெக்கார்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆசை மட்டும் இருந்தால் போதாது. அதை வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணிக்கணுன்ற அந்த இதுவும் டாக்டிஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட ரெக்கார்டு உங்களுக்கு அந்த அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நெருங்கி வர்றவங்கக்கிட்டேயும் அது ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சிரும். அவங்க நெகட்டிவானவங்கள மாறிடுவாங்க. அப்புறமா என்னடா இது ஃபஸ்ட்டு தான் அப்படி இருந்தது, ஃபஸ்ட்டாக இப்போ நான் இந்த ரீடிங் சொல்கிறவங்க நிறையா ஒரு 2-3 ரிலேஷன்ஷிப்பில் இதாக இருக்குது. நீங்கள் வந்து லவ் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க, இல்லைனா திருமணத்தில் கூட நீங்கள் அந்த மாதிரி ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம். மோர் தென் 2. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டை வந்து ஆர்ஆர் ஸ்கேனில் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இருந்தால் அதை கிளியர் பண்ணிட்டு ஆர்ஆர் சக்கராவை பவர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்களுக்கு நிலச்சி நிற்பாங்க. இல்லைனா லைஃப்பில் அகைன் இந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுவீங்க. வேண்டாம். ஓகேவா? ஒரு சிலர் இதுக்காக ஒரு புதிய முயற்சி எடுப்பீங்க. இப்போ தான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்கப்பா. ஒரு சிலர் யோசனை, ஒரு சிலர் ஆக்ஷன் இறங்கிட்டீங்க. ஒரு சிலர் இப்போ தான் வந்து அதுக்கான சரி பண்ணலாம், யார்கிட்டயா கேட்டு வைக்கலாம், இல்லை இதுக்கான முயற்சிகள் வீட்டில் சொல்லலாம், இல்லைனா உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளில் உங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஆமாம், கரெக்ட்? ஆமான்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு முடிகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வெல் செட்டில்டான பர்சன், உங்களுக்கு நிரந்தரமான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியவராக, ஒரு பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சனாக வருவாங்க. அவங்க வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசி அல்லது லக்னம் இதில் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஓகேவா? ஆனால் உங்கள் ஏஜை விட அவர் வந்து ஒரு 4-5 வருஷம் கொஞ்சம் மூத்தவராக பெரியவங்களாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு பிலோ 35 இருப்பீங்க, அவர் வந்து அபோவ் 40 அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? சரி, தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட இந்த சைக்கிள் வந்து மாறப்போகுது. இந்த என்ன சொல்கிறது, இந்த
ரிலேஷன்ஷிப்பில் இருக்க இந்த இது வந்து சீக்கிரம் கிளியர் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிகினிங்ஸ் இருக்குது. நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கான ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஈக்குவல் ஏஜில் பர்சன் வருவாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ நான் சொல்கிற ரீடிங் வந்து நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க. மேரேஜ் ஆகி கூட சிங்கிளாக இருக்கலாம் ஒரு சிலர். மோஸ்ட் ஆஃப் அப்படி தான் தெரியுது. இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் அது வேண்டான்ட்டு மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. பட் நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷனாக கூட ஒரு சிலருக்கு அமையும். உங்களோட அந்த இது பாருங்க, அந்த சண்டை சச்சரவு ஏதோ இந்த லேகிங்லலாம் ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அடிக்கடி கிளாஷு, வாய்க்கா வரப்பு தகராறு. அவங்க உங்களை வந்து எழுந்துக்க விடாமல் அப்படியே கட்டி போட்டு வைக்கிறாங்க. உங்களை அப்படியே லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அடிக்கடி வாய்க்கா வரப்பு தகராறுலாம் நடந்துகிட்ருக்கு ஒரு சிலருக்கு. ஸோ இதனால் வந்து குடும்பத்தில் ஒரு மனக்குழப்பம், மனக்கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு லீகல் இஷ்யூ கூட போயிட்டுருக்கும்ப்பா. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்களாலே உங்களுக்கு ஒரு நிறைய கஷ்டம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களால அவங்க உங்களை வந்து மூவ் ஆன் பண்ண விடாமல் ரொம்ப மன வருத்தத்தை கொடுப்பாங்க. ஸோ உங்களோட சக்ஸஸ்க்கு இது ஒரு பெரிய தடையாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு சிலர் துணிஞ்சு இறங்குறீங்க, பட் ஒரு சிலர் அது மாதிரி செய்ய மாட்டேறீங்க. துணிஞ்சு இறங்குறது பெரிய விஷயம் கிடையாது. பட் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த லேகிங்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்களாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எந்த விஷயமும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரீடிங் இப்போ நான் சொல்கிறவங்களாம் வந்து ரொம்ப எப்படின்னா ஒரு ஹை பொட்டென்ஷியல் உள்ள பர்சன். ஆனால் நீங்கள் வந்து இப்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குருவி குஞ்சு போல் அப்படியே அடப்பட்டு இருக்கீங்க. இது ஒரு ஃபீமேல் எனர்ஜி இப்போ நான் சொல்கிறேன். ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. பிலோ 35 அந்த மாதிரி இருப்பீங்க ஒரு சிலர். எஸ், இவ்வளோதான் ரீடிங். அதாவது உங்களோட இந்த இதிலேருந்து சிச்சுவேஷன்லேருந்து வெளில வர சொல்கிறாங்க. ஓகேவா? டேக் த ஆக்ஷன். ஒரு சிலர் மூவ் ஆன் ஆகிறீங்க, ஆனால் உங்களோட கோபதாபங்களை குறைக்கணும். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ரொம்ப இந்த மன வருத்தம், மணி இறுக்கமும் இருக்குது, ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக்கும் இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் சமாளிக்க முடியலை, இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சமாளிக்கிறீங்க, எப்படியாவது சமாளிச்சுட்டு நான் வந்து சக்ஸஸ் பண்ணிட மாட்டேனா அப்படின்ட்டு. ஓகேவா? சமாளிக்கலாம், கவலைப்படாதீங்க. டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள், லைஃப் கோச்சிங் எடுத்துக்கோங்க, உங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டை கிளியர் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைனா உங்களை தொல்லை கொடுக்குறவங்க உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கி போயிடுவாங்க. ஓகேவா? டிவைன் ரெடியாக இருக்குது. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இந்த சூழ்நிலையெல்லாம் மாறும். ஒரு சிலருக்கு நல்ல ப்ரப்போசல் வருது. ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் பார்க்குறது மேல் எனர்ஜியாக இருக்கீங்க. ரொம்ப பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கீங்கப்பா. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களே பைல் 2 பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர். எஸ், ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல இருந்து. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்ன தைரியசாலியான ஒரு மணமகள் அமைவாங்க. ஓகேவா? சந்தோஷமாக இப்போ பார்க்குறது ஒரு மெயில் எனர்ஜின்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப அன்பு பாசம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஏஜ் குரூப் வந்து 35, 40 அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலர் இந்த கம்யூனிகேஷன் இப்போ ரீகன்சிலேஷன் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா? வந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வாயை வச்சுன்னு சும்மா இருக்கணும். ஏன்னா உங்கள் வாய் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை. உங்களோட அந்த அவநம்பிக்கை, உங்கள் துருன்னு வாயை விடுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா இதை வந்து பாதிச்சிடும். ஒரு சிலருக்கு இந்த லேகிங், இந்த மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. உங்களோட ஆழ்மன பதிவோட ரெக்கார்ட் தான் அது காரணம். சரியான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட்டுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகளை செக் பண்ணிக்கோங்க. ஆர்எஸ் ஸ்கேனில் தெரியும். அதை இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த ரீடிங் ஒரு சிலர் சிங்கிளாக இருப்பீங்க, நல்ல வெல் செட்டில்டு, நல்ல பேஷனேட்டான பர்சன். நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து அபவ் 40, 45க்கு மேலே தான் இருப்பீங்க. ஒரு சிலர் 35ல் இருப்பீங்க.
பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ஃபேஷன் டிசைனர், பியூட்டிஷியன், இல்லைனா வந்து ஒரு என்டர்ப்ரனர், சிங்கிளாக இருக்கா மாதிரி. ஓகேவா? அது மாதிரி பியூட்டிஷியன் லைனு, மாடலிங், டிவி சீரியல், இல்லைனா வந்து சினி ஆக்டர்ஸ் அந்த மாதிரி தெரியுறீங்க. இப்போது நீங்கள் இருக்க சில முடிவுகள் கரெக்டாக எடுக்கணும்ப்பா. நீங்கள் முடிவெடுக்க தருணத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. எது பெஸ்ட்டு, ஃபார்வர்டாக போகிறதா இல்லை திரும்ப பேக் வர்றதா? யோசனை 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 யோசனையிலே ஒரு சிலர் அது அபவ் 50க்கு மேலே இருக்கீங்க. முக்கியமான ஃபார்வர்டாக போகலாமா திரும்ப போகலாம், இப்படி போகலாமா? ஒரு சிலருக்கு வந்து நியூ ப்ரப்போசல் இருக்குது, உங்களோட கொஞ்சம் எங்கேஜ்லேயும் வருவாங்க. கண்டிப்பாக ஜாப் கேரியருக்குள்ள சில பேருக்கு சக்ஸஸ் இருக்குது கைஸ். முயற்சி பண்ணுங்கள், கரெக்டான ஒரு முடிவெடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்ராட் போகிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கான அந்த இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நியூ பிகினிங்ஸ் அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் தெளிவு, இந்த நியூ பிகினிங்ஸ்க்கு ஒரு தெளிவான மைண்ட் செட் வரப்போகுது. பாபாவோட ரீடிங் பார்த்துட்டு சரி, பாபாவே சொல்லிட்டார், நான் இனி வந்து என் லைஃப்பில் இனி நான் மூவ் ஆன் பண்ணுறேன், ஃபார்வர்டாக போகிறேன், முடிவெடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவ்வளோ நாள் மனசு சொல்லிகிட்டு இருந்த அந்த என்ன சொல்ல ஆஸ்லேஷன்லேருந்து வெளியே வந்து மைண்டு சொல்கிறத கேட்பீங்க. அது புத்தி தெளிவாகும். ஓகேவா? புத்தி சொல்கிறத கேட்டு முடிவெடுக்க போகிறீங்க. நியூ டைரக்ஷன் சூஸ் பண்ணுறீங்க. கரெக்டாக? மைண்டில் யாராவது இதை ஓட்டிகிட்ருங்க, நான் சொன்ன சுச்சுவேஷனில் இருந்துகிட்ருக்கீங்க, இதே மாதிரி பாபாவோட அந்த கைடன்ஸ் கேட்டு பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ண போகிற இந்த விஷயத்தில் நிறைய ஒரு என்ன சொல்கிறது, அந்த பாதை வந்து அட்வென்ச்சரஸ் நிறைந்த பாதை, மேடு பள்ளம் நிறைந்த பாதை. ஆனாலும் தைரியமாக எடுத்திருக்கீங்க. காட் பிளஸ் யூ, ஆல் த பெஸ்ட். ஆனால் உங்களுக்கு சில ஹீலிங் ப்ராசஸ் சொல்லிகிட்ருக்கேன், அதையும் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் காலபைரவர் வழிபாடு கூட சில பேர் பண்ணலாம் அதிகமாக. அவங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் கருப்பசாமி ப்ரே பண்ணுறவங்க, மைக்கேல் ஏஞ்சல்ஸ், முருகர் பக்தர், இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அவங்க உங்களை அப்பப்போ அலர்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக கால் எடுத்து வை, கரெக்டாக போ, இல்லைன்னா இங்கே போய் சிக்கிக்குவ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? டிவைன் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பீங்க. அவங்களோட கைடன்ஸே கொஞ்சம் டிவைன் தான் கொடுக்குறாங்கன்னு நம்பி அதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா வந்துடுவீங்க. ஓகேவா? ஏன்னா உங்களோட ஆழ்மன பதிவுகள் தொடர் ஃபெயிலியர் இருக்குது, பிரேக்கப்ஸ். இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பிரேக்கப்பில் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணும்னு நினச்சி நிறைய ட்ரை பண்ணுறீங்கப்பா சில பேர். ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்படியா? நீங்களாம் அபவ் 25, 30 அந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல், ஆனால் மெச்சூரிட்டி உங்களோட கொஞ்சம் வயசில் சின்னவராக வருவாங்க. எதுக்கும் நீங்கள் ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துகிட்டு உங்களோட ஆழ்மன பதிவுகள் செக் பண்ணிக்கோங்க, ஆர்எஸ் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா ஆர்எஸ் சக்கராவை பவர் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கேட்குற அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இறைவன் கொடுக்குறாங்க. ஆனால் உங்களை அந்த அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து ஹீல் பண்ணிக்கோங்க. இப்போ சில பேர் வந்து பார்க்குறவங்க ஃபைனான்ஷியலாகவும் இதாக கஷ்டப்படுறீங்க, லைஃப் பார்ட்னர் இல்லாமையும் கஷ்டப்படுறீங்க. ஒரு சிலர் அந்த லைஃப் பார்ட்னர்னால தான் அந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிளே வந்திருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேர்ட் பார்ட்டி உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கலாம். அதாவது உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்களை சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க, இல்லைனா வந்து உங்களோட பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. இது மாதிரி இப்போது இந்த பாதிப்புகள்லாம் உங்களுக்கு கொடுக்குறவங்க. ஏன் உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் நடுவில் இவ்வளோ ஒரு கேப்பு? உங்களோட அந்த பர்சன் டோட்டலாக உங்களை விட்டு மூவ் ஆன் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங், தனிமையில் இருக்கீங்க. அவரால் நான் இவ்வளோ நஷ்டமாயிட்டேன், இது காரணம் இவங்க தான். இவங்களை சுற்றி இருக்கிற அந்த நண்பர்கள், இவங்க வந்து மணி இன்கம்காக சில பேர் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து சும்மா அவங்கள வந்து டைம் பாஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஓகேவா? நீங்களாம் அபவ் 35, 40, 45 இருப்பீங்க கண்ணா. ஓகே, ஒரு சிலர் பிலோ 25 தெரியுறீங்க. கண்டிப்பாக அவர் ரொம்ப அன்பான பர்சன் மாதிரி இருப்பார். இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு சிலருக்கு அந்த மாதிரியெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு மனம் போன போக்கில் போகிறது, அவங்க வந்து
ரொம்ப அன்பான பர்சன் மாதிரி இருந்து தான் உங்களை வந்து ஹார்ட் பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மாற்றம் கண்டிப்பாக வரும். பட் நீங்கள் ஃபார்வர்டாக போகணுன்னு சொல்கிறாரு. உங்களுக்கான உதவிகள் கிடைக்கும். கேளுங்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நானே ட்ரை பண்ணிக்கிறேன், நானே எல்லாம் பண்ணிடுவேன், உங்களால் ஒரு மண்ணும் முடியாது. அவர் அங்கே நினச்சா தான் முடியும். அவர் அங்கே நினச்சி உங்களுக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸ் இதுக்கு போய் சேரணும், இதுக்கிட்டே இருக்க இந்த லேகிங்லேருந்து இது வெளியே வரணும், வந்தால் தான் இதெல்லாம் போய் சேரும்ன்றதுனால தான் இவ்வளோ விஷயத்த கொடுத்துட்டுருக்காரு. திரும்ப திரும்ப அடி வாங்கிட்டு திரும்ப திரும்ப வாழ்க்கையே இழந்துக்கிட்டு 40 வயசு 45 வயசு வரைக்கும் பட்டாச்சு. இன்னும் எவ்வளோ நாள் நீங்களே உங்களுக்கு எப்படி தான் டிவைன் இன்னும் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க? கர்த்தர் முன்னாடி வந்து தான் நம்புவீங்களா? சாய்பாபா முன்னாடி வந்து நீ இதை செய் அதை செய் அப்படின்னு சொன்னால் தான் எடுத்துக்குவீங்களா? உங்களுக்கு இவ்வளோ அழகாக டிவைன் பார்த்துன்னு ஒரு சேனலே கொடுத்து அதில் இவ்வளோ பெரிய விஷயம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு உங்களுக்கு வந்து அவர் தான் இந்த கைடன்ஸ். அவர் உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸாக வராரு, மைக்கேல் ஏஞ்சலாக வராரு. நீங்கள் எந்த காடை ப்ரே பண்ணுறீங்களோ அந்த காடாக வந்து உங்களுக்கு அலர்ட்னஸ் கொடுக்குறாரு. அதாவது உங்களுக்கு இந்த சைக்கிள் மாறும், நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு கார்மிக் போகுது. கார்மிக் அண்ட் டெவில் எனர்ஜி இருக்குது. இந்த போர்டனிங்க்கு, இந்த லவ் ரிலேஷன்ஷிப், உங்களோட பர்சன் அன்பான பர்சன் தான். பட் உங்களை ஏன் இப்படி வந்து ஹர்ட் பண்ணுறாங்க, இந்த லவ் பாண்டிங் ஏன் பிரேக் ஆகுது அப்படின்னா, பின்னாடி வந்து கார்மிக் அண்ட் உங்களுக்கு வந்து பிளாக் மேஜிக்கும் இருக்குது. ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு பிலோ 25 கீழே ஒரு ரொம்ப வம்புக்கார லேடி, வம்புக்கார பொண்ணு ஒருத்தி, அவள் தான் காரணம்னு சொல்கிறார். அது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஒரு மெயில் எனர்ஜி கூட, அவங்க வந்து ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருப்பாங்க. சரியா? அவங்களால இந்த ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் சில பேருக்கு வந்து உங்களோட மைக்கேல் ஏஞ்சல் அண்ட் முருகரோட ஆசீர்வாதம் இருக்குது, அவங்களோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற அன்பு பாசம் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. சந்தோஷமாக அவங்க வந்து பிலோ 35 இருக்கலாம். ஒரு சிலருக்கு அபவ் 40-45 இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பாங்க. ஓகேவா? இந்த ஏஜ் குரூப்பில் அப்படி ஏதாவது ஒரு வரன் வருது அப்படின்னா அவங்க உங்களுக்கான பேர். உங்ககிட்ட இருக்க அந்த ட்ராபேக் என்னங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆழ்மன பதிவில் 2 பேருக்கும் யாருக்காவது அந்த மாதிரி ரெக்கார்டு இருந்தால் அதை கிளியர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹீலிங் தேவைப்படுது. இந்த ரீடிங் இப்போ நான் சொல்கிறவங்க நீங்கள் அபவ் 35 தான் இருப்பீங்க. உங்கள் ஈக்குவல் ஏஜ் வரலாம், இல்லைனா உங்களோட ஒரு 5-6 வருஷம் பெரியவங்க வரலாம் உங்கள் லைஃப் பார்ட்னராக. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து உங்களோட திருமண வாழ்க்கையிலே கொஞ்சம் ஸ்ட்ரக் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் ரொம்ப ஏமாந்துருக்கீங்க. ஆமாம், அங்கே மெசேஜ் ரிங்டோன் வருதுப்பா டக்குன்னு சொன்னதும். உங்களோட கார்டியன் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, சாய்பாபா என்ன சொல்கிறாருன்னா, உங்களை இதுலேருந்து ஹீல் பண்ணிக்கோங்கோ. ஹீல் பண்ணிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கான ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால் வைக்காதீங்கோ. நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. நீங்கள்லாம் வந்து பிலோ 40 கூட இருக்கலாம், 35 அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? ஒரு சிலர் வந்து அபவ் 40, 45, 50 கூட இருக்கீங்க. நீங்களாம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. டீச்சர்ஸ் மாதிரி குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க நீங்கள். ஆனால் இங்கே இந்த ஃபேமிலி பாண்டிங்கில் வந்து ஏதோ ஸ்ட்ரக் இருக்குது கைஸ் உங்களுக்கு. ஓகேவா? உங்களை முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேஸ்ட் ஆகிட்டு இருக்க அந்த எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கோங்க, மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? இதுக்கு ஏதோ ஃபீமேல் எனர்ஜி, ஒரு நல்ல வெல் செட்டில்டாக இருக்க பர்சன் உங்கள் லைஃப்பில் ஏதோ இந்த ஃபேமிலி பாண்டிங்குள்ளே விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் தெரியும். ஓகேவா? ஒரு சிலர் வந்து நீங்கள் ஒரு நல்ல என்ன சொல்கிறது வெல் செட்டில்டாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீமேல் எனர்ஜி சப்போர்ட்டிவாக இருக்கிற எனர்ஜி உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வரலாம். திருமணத்துக்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் அது மாதிரி கிடைக்க போகுது.
பாபா கிட்ட ரொம்ப நாளாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் எனக்கு ஒரு நல்ல ஃபீமேல் எனர்ஜி எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வரணும்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ்லாம் வருது. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது கைஸ். அதனால் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஒரு ஃபீமேலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயம், பதட்டம், அது பாஸ்ட்டில் நடந்த விஷயமா இருக்கலாம். அந்த பாஸ்ட் ரெக்கார்ட் தான் உங்களை அந்த ஃப்யூச்சரை நினச்சி பயப்பட வைக்குது. ஆமாவா இல்லையா? நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் அதிகமாக தெரியுது கைஸ். ஓகேவா? ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் அண்டு மிதுனம், துலாம், கும்பம். சாரி, மிதுனம்ன்ற பாருங்க, மேஷம், சிம்மம், தனுஷ். ஓகேவா? இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஸோ உங்களோட ப்ரொடெக்ஷன் கார்டு உங்கள் கூடவே இருக்காங்கப்பா. ரீகன்சிலேஷனுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. பட் நீங்கள் வந்து ஹீல் ஆகலை. ஓகேவா? நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன், இதை நினச்சி டிப்ரெஷனில் இருக்கீங்க. ரொம்ப தாட்டு, ஓவர் திங்கிங், என்ன ஆகுமோ ஏதாகுமோ, அவங்க நம்மளை ஒழுங்காக வச்சு பார்த்துக்குவாங்களா அப்படின்ட்டு. ஒரு சிலர் உங்களோட மேரேஜ் லைஃப்பில் இந்த பிரேக் இருக்கலாம், ரீகன்சிலேஷன் வரலாம், இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் கூட காமிக்குது. இந்த விஷயங்கள்லாம் சரியாகிறதுக்கு இட் வில் டேக் 1 year. ஒரு சிலருக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து குடும்பத்திலேயே நீங்கள் திருமணமானவங்க இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த லவ் பாண்டிங் சரியாகிறதுக்கு, இந்த குடும்ப ஒற்றுமை சரியாகிறதுக்கு இட் வில் டேக் 1 year. அவ்வளோதான். இதுக்கு மேலே ரீடிங் இல்லை. பாபாவோட கைடன்ஸ் வந்துடுச்சு. ஃபாலோ பண்ணிக்க சொல்கிறார். அவர் சொல்கிற அந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுவீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சோல்மேட் கனெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு. ஓகேவா? திருமணமானவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட பர்சன் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து இந்த பழைய பஞ்சாங்கம் மாதிரி பழைய விஷயங்களை நினச்சி ஆசைப்பட்டுட்ருப்பீங்க. அதை விடுங்க, அதிலேருந்து ஹீல் ஆகுங்க. லவ் ப்ரப்போசல் வருது கைஸ். நியூ பிகினிங்ஸ், குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்குது. ஓகேவா? ஒரு சிலர் ஃபேமிலியில் உங்களோட பர்சன், உங்களோட ஹஸ்பண்ட் வந்து அபவ் 45 இருப்பாங்க. கிளாஷ் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஈகோ பிடிச்சவங்களாக இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுங்க. உங்களை ஹீல் பண்ணுங்கள். உங்களை பவர் எனர்ஜியாக மாற்றும் பொழுது உங்கள் கூட இருக்கிறவங்க உங்ககிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. அதனால் நீங்களும் அவங்க கூட எட்டு கட்டிக்கிட்டு நிற்காதீங்க. என்ன சொல்கிறது, நீ பார்க்குறியா நானும் ஒரு கை பார்க்குறேன் வா அப்படின்ட்டு நிற்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு ஆமாஞ்சாமி போடுங்க. வாழ்க்கையே ஒரு நாடக மேடைங்க. இதில் ஏங்க இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க? அவர் என்ன சொன்னாலும் சரிங்க அப்படிங்களாங்க, ஓகேங்க சரிங்க அப்படியே கொஞ்ச நாள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் கற்றுக்கோங்க, லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. நீங்கள் பவர் ஆகுங்க. அப்புறம் அவரும் ஆமாஞ்சாமி போட ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் ஆனால் வந்து நீங்கள் எப்படி போட்டது வேறு, ஆனால் அவர் வந்து ரியலிஸ்டிக்காக போடுவார். இந்த மேஜிக் பார்க்கணுமா? இந்த மேஜிக் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கணுமா? சரி, அப்போ டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆறா சக்கரா பவர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகள் இருந்தால் அதை கிளியர் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட மனசு என்ற அந்த மண்ணுக்குள்ளே என்னென்ன விதையை போட்டு வச்சுருக்கீங்களோ தேவையற்ற விதைகளை கிளியர் பண்ணி வெளியே தூக்கி எறிங்க. ஓகே? அப்போ தான் வந்து புது நல்ல விதைகளை விதைச்சிங்கன்னா நல்லது நடக்கும். தேவையில்லாத விதைகள்லாம் உள்ளே வச்சிங்கன்னா அதுதான் வளரும். புரியுதா? அதுக்கு தான் சொன்னேன் அந்த ஈஸியான எக்ஸாம்பிள். சரி, இப்போ நம்ம வந்து ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். கெட் மோர் இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணுறீங்களா ரிலேஷன்ஷிப்பில்? நல்ல தெளிவான அந்த இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அகலக்கால் வைக்காதீங்க. கைடன்ஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு ப்ராப்பராக. என்னென்ன லேகிங், எப்படி இருக்கீங்க, எப்படி நீங்கள் அதில் வந்து மூவ் ஆன் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, பைல் 2க்கு எப்படி ரெசனேட் ஆச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி அந்த 555 1111 111 இதெல்லாம் பார்க்குறீங்க, 222 333 இந்த நான் சொன்ன இந்த ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி பார்க்குறவங்க நம்ம ரீடிங் பார்க்குறீங்க. அது ஆமானா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகே? உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணும், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கான டீட்டெயில் நான் அனுப்புகிறேன். சரியா?
யாருக்காவது லைஃப் கோச்சிங் கிளாஸ், ஆரா சக்ரா கிளன்சிங், இல்லை அவங்களோட ஆழ்மன பதிவுகள் பாஸ்ட் ரெக்கார்டை கிளியர் பண்ணணும்னு நினச்சாலும் கேளுங்க, பண்ணித்தரேன். ஓகே, காட் பிளஸ் யூ. சரி.